வணக்கம் உங்கள் ராம் யோகா மயிலன் அப்படின்ட்டு கூடாது. இன்னைக்கு வந்து இவ்வளவு அழகா கிளம்பிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் ஈகரா எங்க வீடியோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எப்படா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ போடுவீங்கன்னா எங்க இந்த தீபாவளி கிடையாது, ஆனா தீபாவளியோட ஓவரா நம்ம கிளம்பிருப்போம். ஓகேவா? ஆனா சும்மா சரி வீடியோக்காகவாது நம்ம கிளம்பிருப்போமேன்னு இந்த சேலை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது, தைக்காம வச்சிருந்தேன். இது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது, இப்பதான் தச்சேன். மைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தோம். பிளவுஸ் சிவா கட் வச்சு நல்லா தைச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளா தைக்க சொன்னேன். இந்த இதெல்லாம் வேணாம்னு சொன்னேன், நான் வச்சு விட்டுருக்காங்க. எதுவுமே வேணாம், சிம்பிளா தைன்னு சொன்னேன். நீங்க நம்ம தீபாவளி விளாக் தான் பார்க்க போறீங்க. செமையா இருக்கும், ஃபன்னா இருக்கும். இன்னைக்கு சமையல் அங்க நம்ம வீட்டுல கிடையாது, ஏன்னா நமக்கு தீபாவளி இல்ல. அதனால இன்னைக்கு ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. மேபி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம குட்டீஸ் தீபாவளி எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி. தீபாவளி சொல்லு மகி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஓகே, அவங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சேஃபா வெடிலாம் போடுங்க குழந்தை குட்டிங்க எல்லாருமே. ஓகே, உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. மகியோட தீபாவளி ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்தது சொல்லு. நான் எடுத்துக்கலாம். அப்பத்தாவும் தாத்தாவும் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. மகி கையை முன்னாடி வை. மகி ட்ரெஸ் செம்மையா இருக்கு. மகி மகி அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு மகி. உனக்கு மகி இங்க வர அப்படியே. எங்க வீட்டு ராஜா குட்டி எங்க? நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகிறோம். போய் சாப்பிட்டுட்டு வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு ராமனும் கிளம்பிட்டான். மகி தான் செம்ம அழகாக கிளம்பியிருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கான், பார்க்குறதுக்கே அப்படியே அழகு தேவதையாக இருக்கா. என்ன மகி? அவங்க அப்பத்தா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நம்ம போய் எடுத்தது தான். நான் அத்தை மாமா காசு கொடுத்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு வேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2-3 ட்ரெஸ் இருக்குது, அதை ஒன்று ஒன்றா வேர் பண்ணுவோம். ஓகே நம்ம குட்டீஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நடக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ வந்து கிளம்பிட்டோம், நாங்கள் போக போகிறோம். இன்னைக்கு நான் வந்து பேக் சைட் ஆன் பண்ணி அவுட்ஃபிட் காமிக்கிறேன். 3 பேர் சேர்ந்து அவுட்ஃபிட் காமிக்கிறோம். என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு எப்படி சொல்ல டிஷ்யூ சாரி. இந்த கலர் நல்லா இருக்குல்ல, பளிச்சுன்னு இருக்கு. முக்கியமாக வந்து ஜுவல்லரி என்னை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளோட ஜுவல்லரி பார்த்தோன்னே கோல்டு மாதிரி இருக்கு. எல்லாரும் பார்க்கும்போது கோல்டுன்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கோல்டு இழுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெக் பீஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மயில் டிசைன் ஸ்டோன் ஒர்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஹாரம், அழகான ஒரு லெக்ஸியோட காசு மாலை மாதிரி ஒரு அழகான ஹாரம். ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நம்பர்ல வந்து போறேன். அதில் ஒரு பீஸ் நெக்கில் இருக்க பீஸ் மட்டும் வாங்கினாலும் போதும், மயில் வாங்கினா மட்டும் போதும், நெக்கு லாங் ஹாரம் வாங்கினாலும் போதும், இந்த படம் போட்டது லட்சுமி படம் போட்ட தோடு வாங்கினாலும் போதும். எது வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் செட்டாக தான் வாங்கணும் கொடுப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம எந்த பீஸாக இருந்தாலும் கொடுப்போம். அப்படியே எங்கள் 2 பேரும் அவுட்ஃபிட் இங்கே பாரு, சூப்பராக இருக்கு. ராம வந்து இன்னைக்கு வந்து பிளாக் அண்ட் எல்லோவில் இருக்காரு. நாங்கள் 3 பேருமே இதோட வித்தியாசமாக இருக்கோம். சரி ஓகே, நம்ம வந்து இந்த அமையலாம் இல்லை, நான் தான் எடுக்கல. சேமாலாம் போட வேணாம், என்னத்த சேமா போட்டோம்னு. நல்லா இருக்கு. மகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எடுத்து கொடுத்த காசில் எடுத்து போட்ட ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்கு. ராமனுக்கு சிண்டுக்கு பாருங்க, அடடே ரவுடி மாதிரி இருக்கேடா சிண்டு. கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, பெஸ்டி. என்னடா ஓகே சரி ஓகே, நாங்கள் 3 பேர் எங்கள் 3 பேரையும் காமிச்சிடறோம். சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. எங்களோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் காமிச்சிடலாம் கீழே இருந்து அப்படியே.
எப்படி இருக்குன்னு கேளு எல்லாத்தையும். கேளுடா, செல்லுல வேண்டாம், சின்னுட்டாது கேளு. எங்களோட லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வாங்க. அப்படி போட்டோ டேய் இங்க நின்றானே போட்டோடா அவன் வந்துரு. நான் போவேன், நம்ம கார்ல போறோம். கிளம்பியாச்சு. எப்படி இருக்கோம்? எங்க கிளம்புறோம்? எங்க? என் மயனு கூத்தாண்டன்னா போதும், வெளியூருக்கு போற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து போய் சாப்பிட போறோம். என்ன சாப்பாடு போய் சாப்பிட்டு அப்படியே தொண்டைக்குள்ள இறக்கிட்டு 2-3 வெடியை போட்டு வீடியோஸ் எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ரீல்ஸ் எடுப்போம் வீட்டில் வந்து. ஏன்னா கிளைமேட் சரியில்லை, நல்லா இல்லை வீடியோ. ஆனால் ஃபுல் மழைங்க, நைட்டு ஃபுல்லாக மழைடாராமா, சரியான மழை. காலில் எழுந்திரிச்சு வரேன் பேஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னடா தீபாவளி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, தீபாவளி முடிஞ்சிச்சு தீபாவளியே முடிஞ்சிச்சு எங்களுக்குலாம். போய் சாப்பிட்டோன்னே முடிஞ்சிடும். வந்தோம் ட்ரெஸ் அது போட்டு நைட்டியை மாத்திடுறது வேலை. வெடி போட்டு கட்டுவேன். நல்ல வேலை கிளைமேட் இப்படி இருக்கனால வெடி போட்டா வெயில்ல உட்கார்றான அவசியம் இல்லை. குளு குளுன்னு தான் இருக்கு. செம்ம ஃபன்னு இருக்கு பாருங்க. எப்பா மூஞ்சிலாம் தெரிக்குது. அங்கிட்டு ரொம்ப தெரிக்குதுயா. நிக்க முடியல அங்கிட்டு. ஓகே, தீபாவளி எங்க ஏரியா தீபாவளி தான். இது எங்க இருக்குது அது? வாங்க. ஏரியா தீபாவளி பாக்குறீங்களா? நாங்க அப்படிதான் கொண்டாடுறோம். நாங்க எப்படி கொண்டாடுறோம்? கம்மி மத்தா கூட முடிஞ்சு தீபாவளி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்க அம்மா இருக்கு கமெண்ட்ல சொன்னாங்க, சிவாக்கா கிட்ட சரி நல்லா இருக்கு அப்படி சொல்லி. நல்லா இருக்குமா? அங்கே பாரு ஐயாவே. அது அழகா இருக்கு, நைஸ் வந்து அழகா இருக்கு. ஐயா இருக்காரு, ஐயா இருக்காரு. எங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் தீபாவளிக்கு? ஏமா என்ன ஸ்பெஷல்? வடை வடை ரவை பணியாரம், உளுந்த வடை, ஆமா வடை, சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சுட சுட இட்லி. எங்க அம்மா நான் கிளம்பி வர வேணாமா? நல்லா இருக்கா ராமா? சாப்பிடு. உனக்கு பிடிச்ச வடையை வந்துருச்சு. ஸ்டார்ட். அப்படி போறா பத்தாது. 3 பேர். இன்னைக்கு சாப்பாடு வரலாமா? இங்கதான் போறா. ஏய் மைமா வாடா சாப்பிடுவாப்பா. ஐயா வாங்க வாங்க. ஏய் எல்லாரும் வாங்க சாப்பிட. சாப்பாடு கட் பண்ணி காலையில் அடிப்பாங்க. நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு வெடி வெடிக்கவா? நமக்கு வெடிங்க, எனக்கு வெடியே பிடிக்காது. அதான் பாருங்க, அதெல்லாம் போடக்கூடாது. இது நல்லா இருக்கு. மகியை பாருங்க, குட்டீஸ்லாம் அங்கே நிற்கிது, சாப்பிட்டு பெருசீஸ்லாம் இங்கே நிற்கிது, பைத்தியம்லாம் இங்கே நிற்கிது. ஆமாம் பைத்தியம். நான் உனக்கு பைத்தியமாடா. சாப்பாடு எப்படி சூப்பராக சாப்பிட்டாச்சு, சூப்பராக சாப்பிட்டாச்சு, செம்ம ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. தீபாவளி நம்மளுக்கு வந்து இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷனு? பொங்கல் வருமா? தீபாவளிக்கு அடுத்து பொங்கல் வரும். ஓகே பார்க்கலாம். இதோட பொங்கல் நம்ம கொண்டாடலாம் தெரியுமா? வருஷம் திரும்பிடும் நம்மளுக்கு. அதனால் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அப்கமிங் வந்துகிட்டே இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி டே செம்மையாக போச்சு. இனிமேல் ரீல்ஸ் மட்டும் வீட்டில் போய் எடுக்கலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வெடி வைக்க போகிறேன். பயமா வரைஞ்சி கட்டிக்கிறேன். விழுந்துடா ரோட்டில். இது ஓடிடுவேன் வயல
சே அந்த வெடி வெடிக்கல, கீழே வெடிச்சிருச்சு. ஊதிட்டு வைல. வச்சுட்டேன். லட்சுமி வெடி. இந்த வெடி ஓடு. நீ வெடிக்கல, லேட் ஆகும். ஒரு வழியாக தீபாவளிலாம் முடிஞ்சா குட்டீஸ். இன்னைக்கு நைட்டியை போட்டாச்சு. இந்த நைட்டியை போட்டாதே ஒரு பெண்ணாகவே உணர்ந்தேன்ற மாதிரி எங்களுக்கு இருக்குது. ஓகே, இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ வெடி வெடிக்கிற மூமெண்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஏன்னா பாருங்கள் எப்படி அழகாக இருக்கேன்னு. இங்கே பாருங்கள், ஒருத்தனை வெடி வெடிக்கிறதுல ரொம்ப மும்மரமாக இருக்கான் என் மகன். என்ன மகி? என்ன என்னப்பா எடுத்துட்டியாப்பா நல்லபடியா ஃபோட்டோ? உசுர் வந்துருச்சா? ஆஹா. ட்ரெஸ்ஸை என்ன நிலைமை காலாக்கிட்டேன்னு பாரு. பைக்கில் கொளுத்து கொளுத்து தள்ளி வச்சிரு. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு என்னமோ ஏடா தீபாவளி இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ குப்பையாக்கி தீபாவளியும் ஓ வீட்டில் தான்டா. அப்படியே வா, நில்லு நில்லு. இங்க பாருங்க, வெடிக்கடை வச்சிருக்காரு சார். ஒரு வெடி தாங்களே. ஒரு வெடி எவ்வளோங்க? வெடி வித்துக்கிட்டு இருக்காரு என் மயன். இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு வழி பண்ணிட்டான். வீட்டையே நாஸ்தி பண்ணிட்டாங்க. வெடியை போட்டு 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 ஒன்றும் பண்ண முடியல. இந்த அளவுக்கு நான் வாயில் வச்சு வெடி போடப்பேன். போடவா? வெடிச்சிரு, வாய் செதறிடும். பரவாயில்லையா? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. கையில் பிடிச்சி வெடி போடக்கூடாது. இங்கே மகி, எல்லாரும் வெடி சேஃபாக வெடிங்கன்னு சொல்லு. சொல்லு எல்லாத்துக்கும் சேஃபாக வெடிங்க. குழந்தைங்கெல்லாம் வெடி பெரிய வெடி வெடிக்காதீங்க. பெரிய வெடி வெடிக்காதீங்க. அழுகுண்டு வெடிக்காதீங்க. வேற என்ன வெடிக்க கூடாது? பேப்பர் வெடி வெடிக்காதீங்க. பேப்பர் வெடி அச்சுமா வெடிக்கட்டும். வேற என்ன வெடி? சின்ன பிள்ளைங்க என்ன வெடி வெடிக்கலாம்? சரி, சின்ன பிள்ளைங்க என்ன வெடி வெடிக்கலாம் சொல்லு. புஷ்வானம், சங்க சக்கரம், அப்புறம் ராக்கெட். ராக்கெட் சின்ன பிள்ளை வெடிக்கலாமா? ஓகே. புஷ்வானம், சங்கு சக்கரம். வேற வேற ராக்கெட். சின்னது சின்ன ராக்கெட். சரி, வேற சின்ன ராக்கெட்னா நாங்களே வெடிப்போம். சரிங்க. இந்த ட்ரெஸ் யார் எடுத்து கொடுத்தது? யோசிச்சு சொல்றியா? அப்பதான் காசு கொடுத்தாங்க, நம்ம எடுத்தோம். என்னப்பா இந்த ட்ரெஸ் எனக்கு கழட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டான். இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டுக்கும், வேற ட்ரெஸ்ஸே வேணாம்னு சொல்லிட்டு வேணா கோட்டு மட்டும் கழட்டிக்கிறேன்னு சொல்லி கோட்டு மட்டும் கழட்டிக்கிட்டாரு. பேண்ட் கழட்டவே மாட்டேன். நல்லா இருக்குமா, நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட சரி இருக்கட்டும்னு சொல்லி நானும் விட்டாச்சு. சூப்பர்மா. நீ வெடி வெடிக்கலையா மிகி? நான் வெடி வெடிக்க போறேன். போய் சொல்லி